சீமான் ஐயா ரசிகர்களிலிருந்து நான் ஒரு விவசாயி, அவரை நேசிக்கிற என் தெய்வத்து மேலே ஆணையாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால், இனிமேல் யார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் எங்கள் சீமான் ஐயாவை மட்டும் ஓரம் விட்டுடுங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி வாக்கு கொடுக்க மாட்டார். இனிமேல் யார் வேணாலும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிற அறிக்கை மட்டும் விடுங்க. சத்தியமாக நீங்களும் சிஎம் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை அவங்களுக்குன்னு ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா, 244 தொகுதின்னு சொல்கிறாங்களே, அந்த 244 தொகுதியை 230 தொகுதியை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனைத்து மக்களுக்கு எப்போ துணி வேணாலும் போய் ஜவுளி கடையில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அறிக்கை கொடுங்க. ரெண்டாவது அறிக்கை ஒவ்வொரு ஊர்லேயும் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, யாரும் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கிறது எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி அறிவிச்சிருங்க. மூணாவது, பெட்ரோல் யார் எவ்வளோ வேணாலும் போய்ட்டு பங்க்கில் இப்போ இருக்கிற பங்க் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் சப்மிட் பண்ணிட்டோம், எல்லாம் ஃப்ரீ. ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கட்டும், அங்கே போனால் எல்லா ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்தே ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நகை கடைக்கு போகாதீங்க, அது வெரி டேஞ்சர். அந்த இடத்துல வேணாம், அது டேஞ்சர், அதெல்லாம் மானா விட்டுருங்க. இந்த 4 ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் போங்க, என்ன ட்ரெயினுக்கு எல்லாமே ஃப்ரீ. அதுக்கெல்லாம் ஃபண்டு நீங்களே ஒதுக்கிடுங்க. ஒதுக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த வாக்குறுதி எடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகிடலாம். ஏன்னா சிஎம் ஆகிடலாம். ஆனால் இந்த மாதிரி வாக்கு என் தலைவர் சீமான் ஐயா ஒரு பொழுதும் இந்த வாக்கு அறிவிக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொள்கையே வேறு. அவர் வாக்கு தெய்வ வாக்கு. அதை நீங்கள் போட மாட்டீங்க அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அறிவித்தா அவங்களுக்கு போடுங்க. இந்த மாதிரி சுகத்தில் எல்லாம் அனுபவிக்கலாம் நம்ம. ஓகேவா?